ஹாய்ங்க, இது நம்ம தோட்டத்துலையாங்க இந்த மாதிரி ரோஸ் பூத்துருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கி ரோஸ் வந்து பூத்துருந்ததுங்க. ஒரே செடி தான், இந்த மாதிரி 4-5 ரோஸ் எல்லாம் அப்படியே ப்ளூமிங் ஆயிருந்தது. என்னதான் ஒரு வேலைப்பளு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு எதுவாக இருந்தாலும் இந்த கார்டன், குட்டி கார்டன் சைடு அப்படியே ஒரு விசிட்டுங்க. போயிட்டு வந்துட்டாலே போதும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸேஷன் ரொம்ப நல்லா கொடுக்குதுங்க இந்த கார்டனு. எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்குங்க. அந்த ரோஸை பார்த்தாலே அப்படியே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து பறந்து போயிடுச்சு. மற்றபடி இந்த வெயிலுக்கு மற்ற செடி எல்லாமே தாக்கு பிடிச்ச ஓரளவுக்கு அப்படியே வளர்ந்துட்டுருக்குங்க. வெயில வந்து ரொம்ப தான் அடிக்குதுங்க. சம்மர் ஆச்சுங்களே, சொல்லவா வேணும். நம்ம கீரை எல்லாமே அறுவடை பண்ணிட்டோம். ஒரு தடவை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே புதுசாக விதை போடணும்னு நினைக்கிறேன். கற்பூரவள்ளி அது வாட்டில் கொடி போல் வளர்ந்து போயிட்டே இருக்குதுங்க. மற்ற செடி எல்லாம் ஓரளவுக்கு சுமார் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இந்த வெயிலில் அந்த பூச்செடி வந்து நல்லா பூத்துட்ருக்குதா ரோஸ் எல்லாமே அப்படின்னு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஜாதி மல்லி ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்துருக்குங்க. முதல்ல அதுவே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அதுவே ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை தொடங்கினோம்னா அன்னைக்கு பொழுது போகிறதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மல்லியுமே பார்த்திங்கன்னா அந்த குண்டு மல்லி எல்லாமே மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்குங்க. துளசி எல்லாமே வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு. கத்திரி செடி ஒன்று வளர்ந்து வந்துட்டுருக்கு. முருங்கை எல்லாம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குங்க. நான் கட் பண்ணி விட்டுருந்தேன், ப்ரூமிங் பண்ணி விட்டுருந்தேன், எல்லாமே துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. பாலக்கீரை அறுவடை பண்ணிகிட்டே இருக்க, வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், ரோஸ் பார்க்க மறுபடியும் ஆசையாக தாங்க இருக்குது. இந்த இடத்த விட்டு நகரவே மனசு இல்லைன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா மாதுளை மரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீடு ரெனோவேஷன் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது நாட்டு மாதுளைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முத்துக்கள் சிவப்பு முத்து தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.